நீங்கள் இதே கேள்விகளோடு இருக்கலாம். நான் எதுக்கு பிறந்தேன், எதுக்கு பிறக்கணும், இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதா, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டாயிருக்குமா, என்னுடைய எதிர்காலத்தை நினைத்து ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்கிறது. உங்களுடைய வியாதியின் நிமித்தம், உங்களுடைய இயலாமையின் நிமித்தம், உங்களுடைய சூழ்நிலையின் நிமித்தம், உங்க பிள்ளைகளை குறித்து, இல்லைஎன்றால் உங்க வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் குழம்பி போய் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் அதிசயம், முதல் பாடம் என்ன அப்படின்னா, அவர் உயிர்த்தெழுந்து எதிர்காலம் உண்டு என்கிறதை அவர் நிரூபித்தார். இன்னொரு வாழ்க்கை உண்டு என்கிறதை அவர் நிரூபித்தார். அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கர்த்தர், எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர், எத்தனை வாழ்க்கையை மனிதர்கள் உடைத்தாலும் இன்னொரு வாழ்க்கையை நமக்காய் தருகிறவர் கர்த்தர்.